திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 682. அதிகாரம் தூது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இந்திய அரசு தத்துவ மேதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை ரஷ்யாவின் அரசாங்க தூதுவராக நியமித்தது. அப்போது ரஷ்யாவில் ஸ்டாலின் அதிபராக இருந்தார். இந்திய நாட்டின் மீது அவருக்கு அவ்வளவாக உயர்ந்த அபிப்பிராயம் இல்லை. இந்திய நாட்டுடன் ரஷ்யாவின் நட்புறவை வலுப்படுத்துவதற்காக ராதாகிருஷ்ணன் அங்கு தூதராக சென்றார். எப்படியாவது ஸ்டாலினை சந்திக்க வேண்டும் என்று வாய்ப்புக்காக காத்திருந்தார். ஒரு நாள் ஸ்டாலின் இந்திய தூதரை சந்திக்க சம்மதம் தெரிவித்தார். ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரி. அவர் பெயரை கேட்டாலே அனைவரும் நடுங்குவர் என வர்ணிக்கப்பட்டவரிடம் நம் தத்துவ மேதை தைரியமாக ஒரு கதையை அவருக்கே உரித்தான மிக தெளிவான ஆங்கிலத்தில் பேசினார். எங்கள் நாட்டில் அசோகர் என்னும் பேரரசர் இருந்தார். அவர் ஒரு பயங்கரமான போர் நடத்தினார். இரத்த ஆற்றில் நீந்தி வெற்றி கொடி நாட்டினார். ஆனால் அந்த இரத்த வெள்ளத்தை கண்டதும் உள்ளம் கலங்கி அரச பதவியை துறந்து புத்த துறவியாக மாறினார். நீங்களும் இரத்த வழியை கடந்து ஆட்சியில் அமர்ந்தவர். நீங்களும் ஒரு நாள் அப்படி மாறுவீர்களோ என்னமோ யாருக்கு தெரியும் என்று கூறினார். ஒரு மாபெரும் அதிபரிடம் பேசுகிறோம் என்ற பயமோ பதட்டமோ இன்றி தைரியமாக பேசினார். ராதாகிருஷ்ணனின் பதவிக்காலம் முடிந்து இந்தியா திரும்பும் சமயம் அவருக்கு பிரிவு உபசார விருந்து அளிக்கப்பட்டது. அச்சமயத்தில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்த அதிபர் ஸ்டாலின் ராதாகிருஷ்ணனை சந்திக்க விரும்பினார். அதற்கிணங்க ராதாகிருஷ்ணன் படுக்கையில் இருந்த ஸ்டாலினை சந்தித்து அன்போடு அவரது கன்னங்களை மெதுவாக வருடினார். இந்த அன்பு அவரை திணற வைத்தது. அப்போது ஸ்டாலின், என்னை கொடுங்கோலன் என எண்ணாமல் மனிதன் என்று எண்ணி பழகிய முதல் மனிதர் நீங்கள்தான். நீங்கள் என்னை விட்டு பிரிந்து செல்வதற்காக வருந்துகிறேன். நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தி விடை கொடுத்தார் அதிபர் ஸ்டாலின். யாரையும் எளிதில் பாராட்டிவிடாத ஸ்டாலின் மனம் திறந்து பாராட்டியது ராதாகிருஷ்ணனின் பெருமைகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு. அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை ஆகிய மூன்றும் தூது செல்பவரிடம் இருக்க வேண்டிய இன்றியமையாத குணங்களாகும் என்பதை அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அன்பும் அறிவும் மனிதத்தின் பலம், சொல்வன்மை மனிதத்தின் பலம்.